சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையில் நீண்ட நாட்களாக மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் முதல் பகுதி பூந்தமல்லி வடபழனி வழித்தடம் விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதை பத்தின லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாலை சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலை. இது பூந்தமல்லி புறவழிச்சாலை மெட்ரோ. இங்கிருந்து இந்த வழித்தடம் தொடங்குகிறது. இந்த ரயில் நிலையத்தில் படிக்கட்டுகள், லிப்ட், எஸ்கலேட்டர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நெடுஞ்சாலையை கடக்க ஒரு நடைமேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இது வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை. பூந்தமல்லி மேம்பாலம், இடதுபுறம் பூந்தமல்லி பணிமனைக்கு ஒரு வழித்தடம் பிரிந்து செல்கிறது. இந்த பகுதியில் பூந்தமல்லி பேருந்து நிலையம் அமைந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இது பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையம். இது முல்லைத்தோட்டம் மெட்ரோ. தற்போது இது பூந்தமல்லி அரசு மருத்துவமனை மெட்ரோ என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முதலில் பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் முல்லைத்தோட்டம் வரை தான் மெட்ரோ சேவை தொடங்கப்பட இருந்தது. இது கரையாஞ்சாவடி மெட்ரோ ரயில் நிலையம். இடதுபுறம் பூந்தமல்லி முதல் சென்னை புறவழிச்சாலைக்கு செல்லும் சாலை. இது குமணன் சாவடி மெட்ரோ ரயில் நிலையம்.
இது காட்டுப்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம். இது ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ரயில் நிலையம். இது தெல்லியாரகரம் மெட்ரோ. இந்த சாலை மதுரவாயிலிருந்து வரும் போரூர் லிங்க் ரோடு. இது போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம். இது போரூர் சந்திப்பு மெட்ரோ. இங்கிருந்து ஒரு வழித்தடம் செல்கிறது. இது மாதவரம் சோழிங்கநல்லூர் மெட்ரோ சிவப்பு வழித்தடம். இந்த வழித்தடம் மாதவரத்தில் தொடங்கி கொளத்தூர் வில்லிவாக்கம் வழியாக கோயம்பேடு வந்து அங்கிருந்து பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வழித்தடத்தில் ஆழ்வார் திருநகர், வலசரவாக்கம், காரம்பாக்கம், ஆலப்பாக்கம் ஆகிய இடங்களில் இரட்டை அடுக்கு நிலையங்களில் இணையும். இதற்கு காரணம் மாதவரம் சோழிங்கநல்லூர் வழித்தடத்தில் கோயம்பேடு முதல் ஆற்காடு சாலையில் சுரங்கப்பாதை வழியாக ஆலந்தூர் வரை திட்டத்தை செயல்படுத்த 5000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் இந்த திட்டம் பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வழித்தடத்தின் மேல் அமைகிறது. மாதவரம் சோழிங்கநல்லூர் வழித்தடம் இங்கிருந்து பிரிந்து முகலிவாக்கம் நந்தனம் வழியாக ஆலந்தூர் சென்று அங்கிருந்து சோழிங்கநல்லூர் வரை செல்கிறது. இந்த வழித்தடத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சம் இந்த டபுள் டெக்கர் மெட்ரோ. ஒரே தூணில் 4 ரயில் பாதைகள். பூந்தமல்லி முதல் போரூர் சந்திப்பு வரை ரயில் நிலைய பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் போரூர் சந்திப்பிலிருந்து வடபழனி வரை உள்ள ரயில் நிலைய பணிகள் நிறைவடையவில்லை. இதனால் பூந்தமல்லி புறவழிச்சாலையிலிருந்து போரூர் வரை உள்ள 10 ரயில் நிலையங்களிலும் ரயில் சேவைகளை தொடங்க முடியும். ஆனால் போரூர் சந்திப்பிலிருந்து வடபழனி இடையே உள்ள ரயில் நிலைய பணிகள் நிறைவடையாததால் போரூரிலிருந்து புறப்படும் ரயில் 11வது ரயில் நிலையமான வடபழனியில் தான் நிற்கும். இது ஆலப்பாக்கம் மெட்ரோ.
இது காரம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம். இந்த வழித்தடத்தில் மற்றொரு முக்கிய அம்சம், மெட்ரோ ரயில் பாதையில் முதல் முறையாக ஒரே தூணில் 5 ட்ராக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. உலகிலேயே முதல் முறையாக ஒரே தூணில் 5 தண்டவாளங்களை அமைத்து சென்னை மெட்ரோ புதிய சாதனை படைத்துள்ளது. இந்த இரட்டை அடுக்கு பாலத்தில் ஒன்றிலிருந்து மற்றொரு அடுக்குக்கு தடம் மாறுவதற்காக காரம்பாக்கம் வலசரவாக்கம் இடையே 5வது தண்டவாளமாக லூப் லைன் அமைக்கப்பட்டுள்ளது. வழித்தடம் 4 மற்றும் 5 ஆகிய இரண்டும் சந்திக்கும் இடமாகவும் இது மாறுகிறது. இதில் கீழே 2 தண்டவாளங்கள் 4வது வழித்தடத்திற்காகவும் மேலே 2 தண்டவாளங்கள் 5வது வழித்தடத்திற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளன. மாதவரம் பணிமனையிலிருந்து குறுகிய காலத்தில் மெட்ரோ ரயில்களை இயக்க முடியாது என்பதால் பூந்தமல்லி பணிமனையிலிருந்து ரயில்களை இயக்கவும் பராமரிப்பு சேவைகளுக்காகவும் இந்த 5வது ரயில் பாதை அமைகிறது. இது வலசரவாக்கம் மெட்ரோ. இது ஆழ்வார் திருநகர் மெட்ரோ. இந்த இடத்தில் மாதவரம் சோழிங்கநல்லூர் மெட்ரோ சிவப்பு வழித்தடம், கோயம்பேட்டிலிருந்து கோயம்பேடு மார்க்கெட், நடேசன் நகர், விருகம்பாக்கம் வழியாக வரும் ரயில் பாதை இந்த மஞ்சள் வழித்தடமான கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி மெட்ரோ வழித்தடத்தின் மேல் அமைகிறது. சாலிகிராமம் வேர்ஹவுஸ் மெட்ரோ.
இது சாலிகிராமம் மெட்ரோ ரயில் நிலையம். வடபழனி மெட்ரோ. இரண்டாம் கட்ட மெட்ரோ பணியில் வழித்தடம் 3இல் பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்தை ஏற்கனவே பச்சை நிற வழித்தடமான சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை தடத்தில் உள்ள வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்துடன் இணைக்க ஒரு ஸ்கைவாக் கட்டப்பட்டு வருகிறது. 8.12 கோடி ரூபாய் செலவில் 120 மீட்டர் நீளமுள்ள இந்த ஸ்கைவாக் எல் வடிவில் உள்ளது. இது 2 மெட்ரோ ரயில் நிலையங்களையும் இணைக்கும். இது ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள முதல் கட்டம் பச்சை நிற வழித்தடம் சென்னை சென்ட்ரல் பரங்கிமலை மெட்ரோ. இங்கிருந்து பூந்தமல்லி மெட்ரோ வழித்தடம் பச்சை வழித்தடத்தை கடந்து கோடம்பாக்கம், நந்தனம், மயிலாப்பூர் வழியாக கலங்கரை விளக்கம் அடையும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.